செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. துரை வைகோ பதவியிலிருந்து விலகுவதாக நேற்றைய தினம் அறிவித்த நிலையில் இந்த கூட்டம் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இதில் அது தொடர்பாக ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. மற்ற மூத்த நிர்வாகிகள் அவங்க முடிவெடுக்கிறதா. பட் எனக்கு என்னன்னா அந்த காரணங்கள் என்னுடைய அறிக்கையில நான் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன், ப்ளஸ் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். நான் அந்த அறிக்கை அந்த இது இன்னைக்கும் அதில் மாற்றம் கிடையாது. பொதுவாக இந்த பிரச்சனையே முதல்ல எதனால வந்ததுங்கிறது உங்களுக்கு அடுத்து இந்த நிர்வாக கூட்டத்தில் நடக்கும்போது அடுத்து இயக்க நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா சார்? ஆமா, அதனால அறிக்கை நான் பின் வாங்கலேன், அன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பின் வாங்கலேன். மதிமுக அலுவலகத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பேரை சொல்லி துரை வைகோ அவர்கள் வாழ்கன்னு தொண்டர்கள் கோஷம் எழுப்புறாங்க. உங்களுக்கும் பெருவாரியான வரவேற்பு இல்ல தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வைகோ தான் மதிமுக தான் வைகோங்கிறது, அதுல எந்த இதுவும் கிடையாது. மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்ட யாருக்கிட்டையோ நீங்க இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கிறது ஒரு சூழலை என்கிட்ட கேட்ட பிறகு எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்னே ஒன்று சொல்லி, இது ஏன் நான் சம்பந்தப்பட்ட விஷயம்னால நான் இதுல சொல்ல முடியாது. கட்சியுடைய கடைநிலை தொண்டர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், கட்சியோட நிர்வாகிகள் என்னதை நீங்க மாவட்ட செயலர் பிரதிபலிங்க, கட்சி தலைமைக்கு நீங்க பிரதிபலிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய கருத்தா நான் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகிட்டே நான் சொன்னதில்லை, நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் கட்சிக்கு நீங்க 4 வருஷம் தான் ஆகுது, ஆனா 32 வருஷம் சீனியர் ஒருத்தர் ஓரம் கட்டுறீங்கன்னு சொல்லி தான் பொதுவாக உங்க கட்சியினர் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இயக்கத்தினர் பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கல. இன்னைக்கு இருக்கிற நிர்வாக குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எல்லா மூத்த நிறுவனம் அங்க இருக்கிறாங்க. அங்க நீங்க கேட்கணும், சும்மா பதிவு போடுற சோசியல் மீடியா 10 பேர் வச்சு ஃபேக் ஐடி வச்சு பதிவு போட்டதெல்லாம் வச்சு நம்ம முடிவெடுக்க முடியாது. கட்சி யாரு முன்னாடி நிற்கிறது உங்க பத்திரிகை நண்பர்கள் தோழர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நிர்வாகிகள் உங்ககிட்ட நீங்க கொடுத்த அறிக்கைக்கு அப்புறம் பேசினாங்க, நிறைய பேர் பேசினாங்க. நான் சொன்னது இதுதான் ஒரே வார்த்தை, நீங்க நான் உங்களுடைய முடிவா இருக்கட்டும், நீங்க கட்சியில இருக்கிற கட்சிக்காரங்களுடைய முடிவை நீங்க தலைமை கிட்ட நீங்க நிர்வாகக்குள்ள சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. அங்க நான் சொல்லவே மாட்டேன். என்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த மாதிரி சொல்ல போற தீர்மானம் எங்கிட்ட சொல்லாதீங்க, எங்கிட்ட பேசாதீங்க, அது உங்களுடைய முடிவு, கட்சிக்காரங்களுடைய முடிவு. இது என்ன நான் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால நான் அறிக்கையை கொடுத்து நான் அன்னைக்கு கூட அறிக்கை கொடுக்கல. அன்னைக்கு நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கும்போது இந்த விஷயம் பொதுவெளிக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த தோழர்னால தான். ஏன்னா உட்கட்சியில் நடந்த விவசாயம் அதை போட்டோ வீடியோ எடுத்து வெளியில போட்டு கட்சிக்குள்ள இப்படி ஒரு குழப்பத்தை வீணா உருவாக்குனதே அந்த தோழர் தான். இல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்க்கல, அவங்க இந்த மாதிரி நான் கொடுப்பேன் எதிர்பார்க்கல, யாருக்கும் தெரியவும் தெரியாது, எந்த நிர்வாகிக்கும் தெரியாது. நானே எடுத்துக்கிட்ட முடிவுதான், என்னால ஒரு பிரச்சனை கட்சிக்கோ தலைமைக்கு வரக்கூடாது, அவதூறுகள் வரக்கூடாது. நான் இருக்க போய் தான் இந்த பொறுப்புல இருக்க போய் தான் அவதூறுகள் பேசுறீங்க, இது பண்றீங்க. நான் இல்லைன்னா இதுக்கு நீங்க பேச அட்லீஸ்ட் அப்பனாச்சும் நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி தலைவரை காயப்படுத்தாதீங்க, கட்சியை இழிவுபடுத்தாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தான். அறிக்கையில் நீங்க பார்த்து தேர்தலுக்கான அனைத்து வேலைகளும் எல்லா கட்சியும் தொடங்கிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான சலசலப்பு கட்சிக்கு பின்னடைவா இருக்காது. தேர்தல் நேரத்தில் தான் இந்த மாதிரி குழப்பங்கள், தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழப்பங்கள் கட்சியை தலைமையை களங்கப்படுத்துற இந்த போன்ற நபர்கள் இது மாதிரி அவங்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கிறதா என்னுடைய இது. தொடர்ந்து இது போல இன்னைக்கு நடக்கல, 4 வருஷமா இது போன்ற செய்திகளை அந்த ஊடகங்களுக்கு பரப்பிட்டு இருக்கவங்க யாரும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நான் இதுவரைக்கும் இந்த 7 வருஷத்துல பிரஸுக்கு நான் எந்த கேள்விக்கு மறுத்தது இல்லை. எல்லாருக்கும் நம்ம என்ன கேள்வி கேட்டாலுமே குற்றச்சாட்டுல வச்சா பொறுமையா பேசுறோம். இது உட்கட்சி விவகாரங்களால நான் இதுக்கு மேல தெளிவா பேச முடியாது. இருக்கோ இல்லையோ அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட 10 மடங்கு வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் எந்த வாய்ப்பும் கொடுக்கும். ஆனா இன்னி வரைக்கும் அவங்க விசுவாசமா கட்சிக்கு இருக்கிறாங்க, எந்த இதுவும் சொல்லல. அனைவரும் தலைவர் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தளபதியும் சேனாதிபதிகள் தான். தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறப்போவதில்லை என்று திட்டவட்டமாக துரை வைகோ கூறியிருக்கிறார்.